ஓம் பிரணவோபாசன ரகசியவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. ஓம்காரோபாசகாயேஹி யதயோ வனவாசினஹ சூரியத்வாரேன கச்சந்தி சோர்த்வம் வேதாந்த பாஸ்கரஹ. வனவாசினோ யதயः ஓம்கார உபாசகாः சூரியரश्मिद्वारा ऊर्ध्वं लोकं गच्छन्ति. अद्य दिनाङ्कः मार्च मासे 27 दिनः. अद्य दिनस्य विषयः ओंकारोपासनस्य फलम् इदम्. मुण्डकोपनिषदिल 1-2-11 மந்திரமாக இடம்பெறுகின்ற இந்த மந்திரத்தினுடைய விஷயமானது ஓம்கார உபாசனையினுடைய கதி, ஓம்கார உபாசனையினுடைய பெருமை, அதனால் கிடைக்கக்கூடிய இடம். தபஸ்ரத்தே ஏ ஹ்யுபவசந்த்யரண்யே சாந்தா வித்வாம்சோ பைக்ஷச்சர்யம் சரந்தः சூரியத்வாரேன தே விரஜாः பிரயாந்தி யத்ர அம்ருத ச புருஷோ அவ்யயாத்மா. ஏஹி சந்நியாசினः தப உபாசனம் ச குர்வந்தः. சந்நியாசிகள் யாரு தபஸ் உபாசனை எல்லாம் செய்கிறார்களோ, அரண்யே வசந்தி காட்டில் வசிப்பவர்களாக இருக்கிறார்களோ, சாந்தஹா சந்தஹா சாந்தமானவர்களாக நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்கள், பிக்ஷான்ன மாத்திரேன போஜனாக ஜீவந்தி வெறும் பிக்ஷை எடுத்துக்கொண்டே அவர் வாழ்க்கையை வாழ்கிறார்களோ, தே பாபமுக்தாக சந்தஹா அவர்கள் பாபத்திலிருந்து விடுபட்டவர்களாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களுக்கு என்ன கதி கிடைக்குமா? சூரிய துவாரத்தின் மூலமாக சூரியத்வாரேன ஹிரண்ய கர்ப்பலோகம் பிராப்னுவந்தக ஹிரண்ய கர்ப்பனை சென்றடைவார்கள். வானப்பிரஸ்தானாம் சந்நியாசினாம் ச அயம் மந்திரஹா மார்கதர்ஷனம் கரோதி. யார் தன்னுடைய வாழ்க்கையை வானப்பிரஸ்தத்துக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறார்களோ, அதாவது விவகாரத்தை குறைத்து விவகாரத்திலிருந்து விளங்க தொடங்கியவர்களாக இருக்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு இந்த மந்திரமானது மார்கதர்ஷனம் செய்கிறது, வழிகாட்டியாக இருக்கிறது. வானப்பிரஸ்தாக இந்திரிய நிகிரக தத்பராக சந்தஹா ஹிரண்யகர்ப்ப பிரம்மணஹா உபாசனம் குர்யுஹு. வானப்பிரஸ்தர்கள் இந்திரியத்தில் அபரிமிதமான நிகிரகம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் ஹிரண்ய கர்ப்ப வடிவத்தில் அந்த பரபிரம்மத்தை சகுண பிரம்மமாக ஹிரண்ய கர்ப்பனாக உபாசனை செய்வார்கள். சந்நியாசினா சேத் தே கேவலம் பிரணவோபாசன தத்பராக பவேயுஹு. சந்நியாசிகளாக இருந்தாலும் அவர்கள் வெறும் பிரணவத்தை மாத்திரமே உபாசனை செய்பவர்களாக இருக்க வேண்டும். உபௌ அபி ஏதௌ அரண்யவாசினௌ ஏவ. ரெண்டு பேருமே, அதாவது வானப்பிரஸ்தர்களும் சரி சந்நியாசிகளும் சரி, இருவருமே வனத்தில் வசிப்பவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அரண்ய மித்யுக்தே வ ந வனம் இத்யேவ கிம்து ஜன சமர்தரஹித சாந்தம் மங்களஸ்தானம் இத்யர்த்தஹா. அரண்யம் என்றால் பொதுவாக வனம் என்ற அர்த்தம். அது அப்படி இங்கு கொள்ளாமல் இந்த இடத்தில் அரண்யம் என்றால் ஜனசம்சதி, அரதிர் ஜனசம்சதி என்று கிருஷ்ணர் கீதையில் சொல்வதைப் போல் ஜன சமூகத்திலிருந்து விலகி இருக்கக்கூடிய தனித்த ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். வானப்பிரஸ்த சந்நியாசினௌ உபாவபி பிக்ஷாண்ண மாத்திரேன ஜீவனம் நிர்வஹந்தௌ ஓம்காரோபாசன நிஷ்டௌ சேத் உத்தராயணேன மார்கேன சுஷூஷ்மநாடித்வாரேன பிரம்மலோகம் கத்வா தத்ர பிரம்மணா சகைவ வசதா. யார் வானப்பிரஸ்தர்களோ சந்நியாசிகளோ, யார் ஓம்கார உபாசனையை மாத்திரமே தன்னுடைய வாழ்க்கையில் கொண்டு வாழ்கிறார்களோ, அவர்கள் உத்தராயண மார்க்கத்திலிருந்து சுஷ்மன நாடி வழியாக பிரம்மலோகம் சென்றடைந்து அங்க பிரம்மதேவனுடன் வாழ்வார்கள். தத்ர லோகே
ஆத்மஜானோதயே ஸ்யாபி அவகாசோ பவதி. அந்த மாதிரியான லோகத்தில் ஆத்ம ஞானம் படித்து தெரிந்து கொள்வதற்கான அவகாசம் அவர்களுக்கு ஏற்படும். பிரம்மஜானே ஜாத்தே தூ முக்தௌ பவதா. பிரம்மஜானம் அங்கு அடைந்து அவர்கள் முக்தி அடைவார்கள். ஆக இந்த பிரம்மலோகத்துக்கு செல்லும் வழி, அந்த பிரம்மலோகத்தில் ஞானம் ஆர்ஜனம் செய்து அதன் மூலமாக முக்தி அடைவது என்பது கிரமமுக்தி. இந்த கிரமமுக்தி வழியையும் நமக்கு வேதம் காட்டி கொடுக்கிறது. நீங்கள் கிரமமுக்தியை தேர்ந்தெடுக்கலாம், அல்லது இங்கேயே இப்பொழுதே ஆத்ம ஞானம் கிடைத்து வேறெங்கும் செல்லாமல் நேர நாம் மோட்சத்தை அடையலாம். ஓம் பிரணவோபாசன ரகசிய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.